ஹாய், வெல்கம் டு முவிதா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பத்தா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பார்த்துக்கா வத்தலை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு நல்லா எண்ணெயில் நல்லா கலர் செய்து ப்ரௌன் கலர் வரணுக்கு நல்லா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பல்லாரி நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கு. தக்காளி நல்லா எண்ணெயில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா தூளாக கட் பண்ணது, கொஞ்சம் கொத்தமல்லி உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா பிசைஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடு நல்லா நச்சு விட்டாச்சு. இப்போ நல்லா அந்த பொரிச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு வச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். தக்காளி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ தூளாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தூளாக கட் பண்ண வெங்காயமும் மல்லிச்செடியும் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ அது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்குன்னா காரம் தெரியாமல் இருக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவசரத்துக்கு குழம்பு வைக்க முடியாமல் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்க டயத்தில் இந்த மாதிரி தக்காளி பர்த்தா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். வாங்க தக்காளி பர்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.